எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம அரே அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். முதல்ல அரே அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அரே அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் உங்ககிட்ட இருக்கு. ஒரு வேல்யூவோட அதிகமா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீங்க அரேஸ் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிபி இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? முதல்ல என்ன செய்யணும்? 2வது என்ன செய்யணும்? 3வது என்ன செய்யணும்? அந்த மாரி ஸ்டோர் பண்ணலாம். இப்ப இந்த மாரி இருக்க டேட்டாவெல்லாம் நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம அரே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கம்ப்யூட்டர்ல வந்து அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ப்ரோகிராம் எழுதும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறோம், நம்ம எந்த ப்ரோகிராம் எழுதினாலும், அது வந்து ரேம்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல தானே அந்த வேரியபிள்லாம் ஸ்டோர் ஆகும், நம்ம டிக்ளேர் பண்றதெல்லாம். இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாரி இங்க போட்டிருக்கேன் இல்லையா? ஒரு 2டி அரே மாரி இருக்கு. நம்ம ரேம்லயும் இப்படி தான் வந்து மெமரி எல்லாம் இருக்கும். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து உங்களுக்கு மெமரி இருக்கும். நீங்க ஸ்டோர் பண்ண சொல்ற வேல்யூஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணும். நீங்க வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் எடுத்து குடுக்கும். இப்போ நம்ம ரேம்ல இந்த மாரி நெறைய லொகேஷன் இருக்கும். இப்போ நீங்க அரே வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணும்னா, கன்டினியூவஸா ஒரு இடத்துல போயிட்டு அத ஸ்டோர் பண்ணும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். நம்ம 5 வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? 5 நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நம்பர் ஸ்டோர் பண்ணாம, அதாவது 1 வந்து முதல் இடத்துலயும், 2 வந்து இங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல, இப்படி கன்னா பின்னான்னு ஸ்டோர் பண்ணாம, நம்ம அரே அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா, அது எப்போதுமே கன்டினியூவஸா தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். இப்ப இங்க பார்க்குறோம், நம்மளுக்கு 5 வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னோம்னா, 5 கன்டினியூவஸா எங்க இருக்கோ, அந்த பாக்ஸ மட்டும் தான் எடுத்துக்கிட்டு, அந்த அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அரேவ ஸ்டோர் பண்ணும். இப்போ நம்ம அரேஸ்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மாரி இருக்க வேல்யூஸ தான் நீங்க வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அரேஸ்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து நம்பர்ஸ் ஸ்டோர் பண்றோம். அதாவது 1, 2, 3 அந்த மாரி ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம், கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது ஒரே ஒரு லெட்டர மட்டும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஏ, சி, ஜே இந்த மாரி ஸ்டோர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டோர் பண்றோம். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூலியன் வேல்யூஸ், அதாவது ட்ரூ, ஃபால்ஸ் இத மட்டும் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூவ சூஸ் பண்ணிட்டு, அதாவது எந்த டைப் ஆஃப் வேல்யூவ அரேல ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வேல்யூஸ்ல இருக்க அந்த டைப்ல இருக்க வேல்யூஸ மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும். இப்ப பார்க்குறோம், நம்ம இங்க இன்டிஜர்ஸ்னா இன்டிஜர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்றோம். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்றோம். இப்ப முதல் எலிமெண்ட்ல நீங்க இன்டிஜரும், 2வது எலிமெண்ட்ல பூலியனும், 3வது எலிமெண்ட்ல கேரக்டர் இப்படியெல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அரேஸ்ல அது பண்ண முடியாது. அதுதான் வந்து நம்ம முதல்ல அரேவ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு அரேவ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அரேவ எப்படி டிக்ளேர் பண்ணணும், அந்த டிக்ளேர் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் எழுதணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்குறோம், நம்ம C++ல வந்து நான் உங்களுக்கு ஒரு அரேவ டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா, அதில வந்து நம்ம இப்படி தான் பண்ணுவோம். முதல்ல அந்த அரேல என்ன டைப் ஆஃப் வேல்யூவெல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம இங்க இன்டிஜர் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து முதல்ல நம்ம வந்து டைப்ப வந்து கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றோம். அடுத்து இந்த அரேக்கு ஏதாவது ஒரு நேம் குடுக்கணும். அதாவது நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்ண சொல்றீங்கன்னா, எந்த ஒரு வேரியபிளா இருந்தாலும் அதுக்கு ஒரு நேம் குடுக்கணும் இல்லையா? அப்பதான் அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி அத யூஸ் பண்ண முடியும். அதனால 2வதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நேம் குடுக்கணும் நம்ம அரேக்கு. 3வது, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு, அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார இந்த அரேல எத்தன எலிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். அதாவது இந்த இடத்துல நம்ம சைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 3ம் வந்து எந்த அரேவா இருந்தாலும் நீங்க வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். முதல்ல அந்த அரேல என்னென்ன டைப்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க? எந்த டைப், அதாவது இன்டிஜரா இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாரி ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், இல்ல பூலியன் வேல்யூவா இருக்கலாம். இந்த மாரி என்ன டைப் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே சொல்லணும். 2வது, அந்த அரேக்கு ஒரு நேம். 3வது, அந்த அரேல எத்தன நம்பர்ஸோ இல்ல ஸ்ட்ரிங்கோ எத்தன வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். அரேல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சைஸ நீங்க குடுத்ததுக்கப்புறம் அத வந்து நம்மளால மாத்தவே முடியாது. இப்ப நீங்க 5 எலிமெண்ட் தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட தெரியப்படுத்துறீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து 6 எலிமெண்ட் வேணும், 1 எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. முதல்லயே நீங்க வந்து கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால அத மாத்த முடியாது. இதுதான் வந்து அரேஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்ப வந்து நம்ம ஒரு அரேவ டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டைப் சொல்லியிருக்கோம் இன்டிஜர்ன்னு. அரே நேம் வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம். 5 எலிமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாரி வந்து இத வந்து நான் C++ல எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனா இதே மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ்லயும் இதே மாரி தான் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். இப்படி நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி 5 எலிமெண்ட் இருக்க அரே எனக்கு வேணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம ரேம்ல போயிட்டு 5 இடம் இருக்கிற ஒரு லொகேஷனை சூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் அந்த 5 மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரேமில் இடம் இருக்கிற ஒரு 5 ஸ்பேஸ் மட்டும் நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்குது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஏ அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால கம்ப்யூட்டர் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இந்த லொகேஷன் தான் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அரேல இந்த ஹோல் அரேவையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இதில் எனக்கு இந்த 2வது நம்பர் என்ன அப்படின்னு தெரியணும், இல்லை வந்து 5வது நம்பர் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் C++லையோ இல்லை எந்த லாங்குவேஜ்லையோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 எலிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்துருக்க நேமை இந்த 5 லொக்கேஷனுக்கும் மொத்தமாக எடுத்துக்கும். அதாவது இந்த மொத்த லொக்கேஷனுக்கும் ஏ அப்படிங்கிறது தான் நேம். ஆனால் இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எலிமெண்ட் வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம வந்து இண்டெக்ஸ் இருக்கு, 2வது எலிமெண்ட் வந்து 1 அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கு, அதே மாதிரி 2 3 4 அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதாவது நம்ம இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து எப்போதும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் லொக்கேஷன். அதுலேருந்து 1 2 3 4 அப்புறம் எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ சைஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு போகும். இப்போ நம்ம 5 எலிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு 4 வரைக்கும் போகுது. இதுவே நீங்கள் 100 சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே கண்டினியூ ஆகி 99 வரைக்கும் போகும் நம்மளுக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்க நம்பரை யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரேல ஒரு வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், நம்ம அதே மாதிரியே ஃபஸ்ட்டு டைப் கொடுத்துருக்கோம், அரேயோட நேம் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இதில் முதல்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எத்தனை சைஸ்னே நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை. முன்னாடியே பார்த்தோம் நம்ம எவ்வளோ சைஸ்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். இது ஏன் அப்படின்னா நீங்கள் அரேல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிட்டீங்க இல்லையா. அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம சைஸ் கொடுக்காததுனால நம்ம எத்தனை நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்கோமோ அதை நோட்டீஸ் பண்ணி இப்போ நம்ம 5 எலிமெண்ட் கொடுத்துருக்கனால அது வந்து 5 சைஸ் தான் உங்களுக்கு வேணும் போல் அப்படின்னு அதுவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 5 லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம பார்க்குறோம் 25831 அப்படின்னு 5 நம்பரை ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏ அப்படின்ற ஒரு நேமுக்கு இந்த லொக்கேஷன் எடுத்துக்கிச்சு, அதோட இண்டெக்ஸ்லாம் 0 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிச்சு. நம்ம கொடுத்துருக்க நம்பர்லாம் ஒன்றா முதல் இண்டெக்ஸில் 2, 2வது இண்டெக்ஸில் 5, அப்புறம் 8 3 1 அப்படின்னு ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்க நம்பரெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுச்சு. சரி, இப்போ இதில் ஒரு லொக்கேஷனில் இருக்க நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். முதல்ல எந்த லொக்கேஷனில் நீங்கள் வேணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ பார்த்தோம் நம்ம முன்னாடியே அரேக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து இந்த இண்டெக்ஸில் இருக்க எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் அப்படின்றத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ பார்க்குறோம் நம்ம ஏன்னு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 2 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இதை பார்த்தோன்னே கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா சரி ஏ அப்படின்னா இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இந்த ஏல 2வது இண்டெக்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். இப்போ 2வது இண்டெக்ஸ்னா என்ன, 0 1 2 இதுதான் 2வது இண்டெக்ஸ் இல்லையா. அப்போ அந்த எலிமெண்ட் என்னவோ அதை வந்து கம்ப்யூட்டர் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஏ ஆஃப் 2 அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு 8 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ C++ல பார்த்தோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சி அவுட் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், சி அவுட்னு கொடுத்து ஏ ஆஃப் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏ ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஏன்ற அரே லொக்கேஷனில் 2வது இண்டெக்ஸில் இருக்க நம்பரை வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் 8 அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக முடியும். அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறோம் நம்ம அதே மாதிரியே ஏல 2வது இண்டெக்ஸில் இருக்க நம்பர் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அது டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் வந்து 9 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொன்னோன்னா இந்த 9 அப்படிங்கிற நம்பரை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண சொல்கிறோம் நம்ம. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா இதை பார்த்தோன்னே அதுக்கு தெரியும் எந்த லொக்கேஷன் இல்லையா. ஏ அப்படிங்கிறது இந்த ஹோல் அரேயோட பேர், 2 அப்படிங்கிறது 2வது இண்டெக்ஸ், அதனால அது வந்து இந்த இடம் அப்படின்னு தெரியும். அதனால இப்போ நாங்கள் நம்ம 9 ஸ்டோர் பண்ண சொல்றதுனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல போயிட்டு 9 அப்படின்னு மாற்றிடும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு அரேல இருக்க வேல்யூஸ் எல்லாம் மாற்ற முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2D அரேஸ் இல்லாட்டி மேட்ரிக்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த போதெல்லாம்
நம்ம வந்து ஒரே ஒரு சைஸ் மட்டும்தானே கொடுத்தோம் ஒரு அரேக்கு, அதாவது ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ரோ அண்ட் காலம் ரெண்டுமே வர மாதிரி நீங்கள் அரே டிக்ளேர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே முதல்ல என்ன டைப் அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி மாதிரியே நீங்கள் அந்த அரேக்கு என்ன நேம் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். ஆனால் போன எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஒரே ஒரு சைஸ் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நம்ம வந்து 2 சைஸ் கொடுக்க போகிறோம். இதில் முதல் சைஸ் வந்து எத்தனை ரோ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்க்குறோம், நம்ம இன்டீஜர் ஏ அப்படின்னு கொடுத்து 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ரோ, இந்த ரெண்டாவதாக இருக்கிறது காலம் அப்படின்னு பார்த்தோம். அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ஒரு மெமரி லொக்கேஷனில் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம தேவைப்படுற வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கும். டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸாக தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஹோல் லொக்கேஷனுக்கு முன்னாடி மாதிரியே நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். நம்ம ஏ அப்படின்னு கொடுத்துருக்கனால ஏ அப்படின்னு எடுத்துக்கிச்சு. அடுத்து நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது இந்த ஒவ்வொரு பாக்ஸில் இருக்க வேல்யூவையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். போன எக்ஸாம்பிளில் பார்த்தா நம்மளுக்கு ஒரே ஒரு ரோ தான் இருந்ததுனால டேரெக்டாக அதில் அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஆனால் இப்போ பார்க்குறோம் நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் கரெக்டாக எந்த ரோ வேணும் எந்த காலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரியப்படுத்தணும் கம்ப்யூட்டருக்கு. முன்னாடி மாதிரியே பார்க்குறோம், நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம எத்தனை ரோ வேணும்னு கேட்டிருக்கோமோ அத்தனை ரோ வரைக்கும் நம்பர்ஸ் போகுது. இப்போ நம்ம 2 ரோ வேணும்னு கேட்டதுனால 0 and 1 மட்டும், அது மட்டும்தான் இருக்குது. 3 காலம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கனால 0ல் ஸ்டார்ட் பண்ணி 1 and 2 அப்படின்னு 3 காலம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், முன்னாடி மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளார, அதாவது 2D அரேக்குள்ளார வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பு, அரே நேம், அதுக்கப்புறம் என்ன சைஸ் வேணும் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ வந்து 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், நம்ம சும்மா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம 2D அரே அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளார ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் நீங்கள் வந்து ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ பார்க்குறோம், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு முதல் ரோவில் என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த முதல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்க்குறோம் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் என்ன ஆகும்னா, இந்த முதல் ரோவில் 1, 2, 3 அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து ரெண்டாவது ரோவில் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு 2D அரேவையோ இல்லை மேட்ரிக்ஸையோ டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து இப்போ இதில் ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, முன்னாடி மாதிரியே நம்ம எந்த அரேயில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நேம் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போன எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் இருந்ததுனால ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு ரோவையும் கொடுக்கணும், ஒரு காலமையும் கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இந்த 4 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, அதை எப்படி யூஸ் பண்ணணும், முதல்ல அந்த அரேயோட பேர் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த ரோவில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ பார்க்குறோம், இந்த 4 அப்படிங்கிறது 1 இண்டெக்ஸில் இருக்க ரோவில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து இந்த ரெண்டாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த காலமில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ இந்த 4 அப்படிங்கிறது 0வோட காலமில் இருக்குது. அதனால் 0 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போது A of 1 of 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே முதல் ரோவில் முதல் காலமில் இந்த வேல்யூ இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் வந்து அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அடுத்து முன்னாடி மாதிரியே நம்ம ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, எந்த வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்திட்டு ஈக்குவல் டு என்ன வேல்யூ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், முதல் ரோவில் 0 காலமில் இருக்க வேல்யூவை மாற்றணும்னு நினச்சோன்னா A of 1 of 0 ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த லொக்கேஷனில் போயிட்டு அந்த வேல்யூவை மாற்றிடும். சரி, இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பிக் ஓ நோட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ அரேஸ்க்கு அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன், அதாவது நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, இந்த 4 ஆப்ரேஷனுக்கும் என்ன எஃபிஷியன்சி, என்ன பிக் ஓ நோட்டேஷனில் எவ்வளோ எஃபிஷியன்சி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் படித்தாலும் இது வந்து ரொம்பவே முக்கியம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, இப்போ அரேஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுறதுக்கு O(1), அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நேரம் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஈஸி. டைரெக்டாக அந்த அரேயோட நேமும்
அந்த அரேவில் இருக்க லொக்கேஷனையும் கொடுத்துட்டு என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த இடத்துல டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிடும். அதனால இதுக்கு வந்து எந்த டைமே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் என்ன ஏதாவது ஒரு வேல்யூ வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே கம்ப்யூட்டர் ஒரு ஆப்ரேஷனில் அதை வந்து பண்ணிடும். அதனால இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் O(1). இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அரேல. இப்போ அரேல வந்து உங்களுக்கு n எலிமெண்ட்ஸ் இருக்குது. n எலிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து O(n) காம்ப்ளெக்சிட்டி வரும். அதாவது லீனியர் டைம். உங்களுக்கு n எலிமெண்ட்ஸ் அந்த அரேல இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்ஸ்ட் கேஸில் எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் அரே இருக்குது, அதில் வந்து 10 இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரேண்டம் அரே, எந்த ஆர்டருமே இல்லை இந்த அரேல அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியாது. அதாவது 10 வந்து எங்கே வேணா இருக்கலாம் இல்லையா, அதனால் நீங்கள் அதை சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீங்கள் போயிட்டு இது 10ஆ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் 10 இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் சர்ச் பண்ணுறதுக்கு அந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டையும் நீங்கள் சர்ச் பண்ணால் தான் உங்களால் சொல்ல முடியும். அதனால் இது வந்து O(n) காம்ப்ளெக்சிட்டி. அடுத்து பார்க்குறோம் நம்ம அடிஷன் அண்ட் டெலிஷன். இந்த 2 ஆப்ரேஷனுக்கும் மறுபடியும் O(n) காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 எலிமெண்ட் இருக்க ஒரு அரே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நடுவில் போயிட்டு ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 5 எலிமெண்ட் இருக்க ஒரு அரேனா அதை வந்து இப்போ நீங்கள் 6 எலிமெண்ட்டாக நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ண போகிறீங்க இல்லையா. இப்போ அதை வந்து 2வது இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஒரு இண்டெக்ஸ் தள்ளி வைக்கணும் இல்லையா. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒன்றா நீங்கள் வந்து தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற வேல்யூவை 2வது இண்டெக்ஸ்லையோ இல்லை எங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லா நம்பரையும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா. அதாவது நீங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நம்பராக நீங்கள் தள்ளி வச்சுட்டு எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணணும். அதனால் இதுவும் ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா n நம்பர்ஸ், அதாவது முதல் இண்டெக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணும்போது எல்லா இண்டெக்ஸையும் தள்ளி வச்சா மட்டும்தான் முதல் இண்டெக்ஸில் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதனால் மறுபடியும் நீங்கள் n ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால இதுவும் O(n) காம்ப்ளெக்சிட்டி. இதே கான்செப்ட் தான் டெலீட் பண்ணும்போதும். நீங்கள் ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை டெலீட் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது இருக்க எல்லா இண்டெக்ஸையும் ஒன்றா நீங்கள் தள்ளி பின்னாடி கொண்டு வரணும் இல்லையா. இப்போ நீங்கள் முதல் இண்டெக்ஸை டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் முன்னாடி கொண்டு வரணும். 0th இண்டெக்ஸில் டெலீட் பண்ணிவிட்டு 1 இண்டெக்ஸில் இருக்கிறது 0 இண்டெக்ஸும் 2 இண்டெக்ஸில் இருக்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸும் இப்படி ஒன்றா நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அதனால் மறுபடியும் n எலிமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் n ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் இது O(n) காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இதுதான் வந்து பிக் O நோட்டேஷன் ரிப்போர்ட் ஃபார் அரேஸ். அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் டைம், ஆனால் சர்ச் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் O(n) அதாவது லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். நம்ம ஃபஸ்ட்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு அரேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சைஸை மாற்ற முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் இங்கே பார்க்குறோம் நம்ம அடிஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும்னா கண்டிப்பாக சைஸ் மாறுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் வந்து அரேஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் பேசிக்காக அரே லிஸ்ட்னா என்னென்னா அரேஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆட் அண்ட் டெலீட் ஆப்ரேஷனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ C++ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் வந்து அரே லிஸ்ட் அப்படின்னே இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் கொடுத்து அரேல வந்து நம்ம சைஸை மாற்ற முடியாததெல்லாம் வந்து இதில் வந்து மாற்றுற மாதிரி அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து பயனுள்ளதாக உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.